இன்றைக்கி வந்து பாஸ்தா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாஸ்தாவை போட்டு ஆஃப் பாயில் வந்து செமி பாயில்டாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா அது வந்து நம்ம போடும் போது குழஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால செமி பாயில்டாக இப்போ கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு திருப்பியும் அதே பேனில் வந்து 2 பேக்கெட் மேகியை நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு மேகி வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மேகி மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நம்ம சுத்தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா அது வந்து அந்த கோட்டிங்லாம் வந்துடும். அது எப்போ செஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க மேகியை. மேகிக்கு தேவையான கேரட்டு 3 தக்காளி 2 வெங்காயம் 2 கேரட்டு 1 கார்னு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம கார்னை வந்து உரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கார்ன் உரிக்க வரலன்னா இந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகிடும். ஆனியனை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஆனியன் அப்புறமா கேரட்டை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் இருந்தாலும் நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பீன்ஸ் சேர்க்கலை. பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணியாச்சு. தக்காளியும் வந்து பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து கொத்தமல்லியும் நறுக்கி வச்சிடலாம். இப்போ இது தேவையானதெல்லாம் நம்ம முதலே வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டா நம்ம தாளிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம ரெடி ஆயிடுச்சு. மேகி வெங்காயம் தக்காளி கேரட்டு கார்ன் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் வந்து பேனில் வந்து அடுப்பு பற்ற வச்சு பேனை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுடுங்க. ஆயில் விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு தான் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால ஒரு 3 பல் பூண்டு பெரிய சைஸு பூண்டு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடியாக நம்ம கட் பண்ண ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் வந்து கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஆனியனும் பூண்டும் சேர்ந்து நம்மளுக்கு நம்ம கமமன் வாசனை வருது. இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தக்காளி கொஞ்சம் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் மிக்சியில். நான் இப்போ இன்றைக்கி வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். தக்காளி சாப்பிடாத பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே அரைச்சி ஊற்றிக்குங்க. அது கூட வந்து நம்ம கேரட்டு கார்னு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா கேரட்டு கார்ன் எல்லாம் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மைதா மாவு காசின பசும்பால் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சாஸ் மாதிரி அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் சேர்த்து அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஊற்றுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து பட்டர் வாசனை வரும். இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா. இல்லை உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்குங்க. எது இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஆல்ரெடி நம்ம செமி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாஸ்தாவும் மேகியும். அதையும் இது கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அங்கே பாருங்கள் எப்படி கலராக இருக்குது பாருங்கள். செம்மையாக பார்க்கறதுக்கே எம்மையாக. அது கூட 3 பேக்கெட் மேகி மசாலா கொடுத்தாங்க பற்றியா, அதையும் சேர்த்துருங்க. நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா இதுவே கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு பசங்க வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவர் வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணல. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. நல்லா எனக்கு பார்க்கும் போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கும். சாப்பிட்டுட்டு பசங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. கார்னும் அப்படியே அந்த ஒயிட் சாஸும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கேரட்டு எல்லாமே ஃப்ளேவர் கொடுத்து